லொயோலா காலேஜ் தான் விஜய்க்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லொயோலா காலேஜும் ஏதோ மைக்கேலோ மார்ஷலோ மேத்யூவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க எம்ல. ஏதோ அவரு தான் வந்து எல்லாமே பண்ணுவார். அவருமே நம்ம லொயோலா காலேஜும் சேர்ந்து தான் வந்து விஜய்க்கு எல்லாமே சொல்லி சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் என்னங்கிறாங்க. உடனே நம்ம இந்த லாட்ரியெல்லாம் பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். எவ்வளோ நாள் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் வராமல் ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இனிமேல் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. தமிழ்நாடு எப்படி பின்னாடி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா இந்த அம்மா என்னென்னமோ சொல்லுது, ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து எப்படின்னா ஒரு 40 ஒரு 60 வயசு அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலி அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேங்க்கில் தான் வந்து அவங்களை பிக்கப் பண்ணேன். பெரிய பெரிய வில்லாஸ் கட்டி ஒரே மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த வில்லாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ராப் பண்ணேன். வீடு பெரிய வீடு, லைக் BMW காரில் முன்னாடி நின்றுட்டு இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. கடைசியில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போட்டால் நான் கேட்கல, அவங்களே தான் சொன்னாங்க. தம்பி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். 16 வருஷமோ 14 வருஷமாவோ அவர் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் அதுக்கு தான் ஓட் போட்டேன் அப்படின்னாங்க. சரி சரிங்க, வேறு என்ன பேச முடியும் நம்மளால்? அண்ணே, உங்களை மீது ஓட்டு போட்டிருக்கோம், இன்னமோ பண்ணுங்கள், தமிழ்நாடு முன்னுக்கு வரணும், அவ்வளோதான். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து காசு கொடுங்க கேட்குறாங்க பாருங்கள், அவங்க இருக்கக்கூடாது. இந்த சாப்பாட்டுக்கு வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது. யாருக்கிட்டையும் கை நீட்டி யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அவ்வளோதான் என்னோடய விருப்பம், வேறு எதுவும் கிடையாது. நிம்மதியாக மக்கள் வாழணும், கஷ்டப்படுற அளவுக்கு சம்பளம் ஊதியம் கிடைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜு, இந்த வாஷிங் மிஷின் அதுக்கெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. மெயினாக மனுஷனுக்கு 3 விஷயந்தான்: நல்ல துணி, வீடு, உணவு. இது மட்டும் கொடுத்தா போதும். கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, பார்த்து பண்ணிடுங்கண்ணா. விஜய்ண்ணா, பார்த்துண்ணா கொஞ்சம் பண்ணிடுங்கண்ணா. சரிண்ணா, நான் வர்றேன், ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், அடுத்த ஆர்டர் ஓட்டுறேன்.